Mention names comment. ஒரு அழகான காடு. அந்த காட்டில் லியாங்கிற தேவதை வாழ்ந்து வந்தா. அவள் அந்த காட்டீவியை ரொம்ப பாதுகாக்கிற கடமையை செஞ்சுட்டு வந்தா. ஆனால் ஒரு சில காலமாக அந்த கடமையை சரியாகவே அவள் செய்யலை. அதனால் முனிவர் அவளோட கடமை என்னன்னு நினைவுபடுத்துகிறாங்க. ஆனால் அவள் அந்த முனிவரை கொஞ்சம் கூட மதிக்கலை. அதனால் அந்த முனிவர் அவன் மேலே கோவப்பட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அந்த சாபத்தினால அவள் என்ன ஆகிறா தெரியுமா? அவள் ஒரு சின்ன பச்சிளம் குழந்தையாக அவள் மாறிடுறா. அந்த சாபத்தின் காரணமாக மனது பிறவே எடுத்துடுறா. பழைய நினைவுகளை எல்லாத்தையுமே லியா மறந்துடுறா. ரொம்ப வருடமாக குழந்தைகளே இல்லாத ஒருத்தருக்கு அந்த காட்டு வழியாக அவங்க குழந்தைய கோயிலுக்கு வரும்போது அவங்க கையில் இந்த குழந்தை கிடைக்கிது. அவங்கக்கிட்டேயே அந்த குழந்தை வளர்றா. லியா வளர்ந்ததுன்னு கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துடுறாங்க. அதனால் லியாவோட அம்மாவும் வறுமையின் காரணமாக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. லியாவோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணலாம், வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது நம்மளுக்கு நேரம் சரியில்லாத காலமாட்டம் இருக்குது. அதனால் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு லியாவோட அம்மாவும் தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கான அந்த காட்டுக்கு வழியாக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற வழியில் லியாவும் அவங்க அம்மாவும் பிரிஞ்சிடுறாங்க. ரொம்ப நேரமாக தொலாவி அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. இரவு நேரமும் வந்துடுது. ரொம்ப பயந்து வேற போயிடுறா. வரம் கொடுக்கும் மரத்தோட அற்புத சக்தியில் அடைய சூனியக்காரி தன்னுடைய தேவதைக்கிட்ட வரத்தை பெறறா. சூனியக்காரி கேட்ட வரத்தை தேவதை கொடுத்துட்றான். ஆனால் லியா மறுபடியும் இந்த காட்டு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி முன்னெச்சரிக்கையாக கொடுக்குறான். லியாவை காட்டுக்குள்ளே வர விடாமல் சூனியக்காரி கிளவி அவளை தடுக்கிறா. அதனால 2 பேர்த்துக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. தன்னோட சக்தி என்னன்னே தெரியாமல் லியா சூனியக்காரிகிட்ட சண்டை போடுறா. அந்த சண்டையில் சூனியக்காரி தோற்று போயிடுறா. அதனால மறுபடியும் தேவதையை சந்திச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஆனால் தேவதை இதுக்கு மேலேயும் உனக்கு நான் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறா. வரம் கொடுக்குற மரம் தங்கிட்ட கஷ்டம்னு வர அனைவருக்குமே அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. வரம் கொடுக்குற மரம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் சூனியக்காரி மேலே கொஞ்சம் பயத்துலேயும் இருந்தது. பல வருடம் கழிஞ்சு அந்த காட்டுக்கு முனிவர் வராரு. வர நேரத்தில் காடுகளுடைய அரசியான நாகதேவதையை சந்திக்கிறாங்க. அப்போ நாகதேவதை சொல்கிறாரு, முனிவரே, நீங்கள் லியாக்கு கொடுத்த சாபத்தினால அவள் குழந்தையா மாறி வேறு ஊரில் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. அவள் இப்போ காட்டில் இல்லாதங்காட்டிக்கு வரம் கொடுக்குற மரத்துக்கு ரொம்ப ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்குது. வரம் கொடுக்குற மரத்தோட சக்தி எல்லாத்தையும் எடுத்துடணும் சொல்லி சூனியக்காரி பறவையோட ரூபத்தில் இருந்து அந்த மரத்தை ரொம்ப சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால் கூடி சீக்கிரமாகவே லியா இந்த காட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு நாகதேவதை முனிவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வரம் கொடுக்குற மரம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் பறவை ரூபத்தில் வந்த சூனியக்காரி அதை செய்ய விடாமல் ரொம்ப இடைஞ்சலாக பண்ணுறா. அதனால் வரம் கொடுக்குற மரம், ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இப்படி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வரம் கொடுக்குற மரம் கேட்கும் போது, உன்னுடைய சக்தியில் எல்லாத்தையும் எனக்கு கிடச்சிடணும். அந்த சக்தியை வச்சு இந்த காட்டிவே நான் என்னுடைய அடிமையாக்கணும். என்னோட சொல்படி கேட்டு இந்த காட்டில் இருக்கிற அனைத்து விலங்குகளும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அது ஒருபோதும் நடக்காது அப்படி சொல்லி அந்த மரம் வாக்குவாதம் பண்ணுது. தன்னோட பொண்ணு லியாவை காணோன்னு ரொம்ப வருத்தத்தோட லியாவோட அம்மா அப்படியே தொலாவி நடந்துட்டு இருக்கும் போது வழியில் முனிவரை சந்திக்கிறா. அப்போ சந்திச்சு முனிவர் சொல்கிறாரு, உன் பொண்ணு பெரிய குறிக்கோளுக்காக வந்திருக்கா, அலைஞ்சு சொல்லி அப்படியே வரம் கொடுக்குற மரத்துக்கு பக்கத்தில் வந்துடுறா. வந்ததுன்னு என்னடா அதிசயமாக மரம் பேசுதே அப்படின்னு லியா பார்க்குறா. அப்போ தான் மரம்
நடந்த விஷயத்த எல்லாமே லியா கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே லியா சாதாரண பொண்ணாக இருந்தவோ அப்படியே ஒரு நல்லா அழகான தேவதையாக மாறிடுறா. மாறினதுக்கப்புறம் லியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுது. நீ இல்லாமல் இந்த காட்டில் என்னெல்லாமோ நடந்து போயிடுச்சு. நீ முனிவரோட சாபத்தினால நீ பச்சிலம் குழந்தைய மாறிட்ட. நீ வேறொரு வீட்டில் வளர்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே முனிவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முனிவரும் ஆமாம், இனியாவது உன்னுடைய கடமைகளை சரிவர நீ செய்யணும் அப்படின்னு லியா கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மாக்கிட்டே நீ சந்தித்து உன்னுடைய விஷயத்தை எல்லாமே நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்ததுன்னு லியாவோட அம்மாவும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தேவதைக்கும் சூனியக்காரிக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் சூனியக்காரி இறந்த தேவதையும் வரம் கொடுக்குற மரமும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க.